ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வந்து இப்போது எங்கே கிளம்பியிருக்கோன்னா என்னோட அம்மா வீட்டுக்கு. எதுக்காக போகிறோம்? எங்கள் அண்ணா வந்து இன்றைக்கி மலைக்கு போகிறான், சபரிமலைக்கு. அதனால் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. போகலாமே ஏற்றுல போகலாம். வீட்டுக்கு வந்துட்டோம், போயிட்டுருக்கோம். அப்பா எங்க விஷயம்தான். இந்த நானே எனக்கு பால் காஃபி தூள் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு மட்டும் குத்துரு. நானே வந்து மாலை கட்டினா இருக்கேன். எங்கள் அண்ணன் கட்டிட்டு கீழே வந்து இப்போது டிசைன் வச்சு பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். மாலை ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அண்ணனுக்கு ரெடி ஆகினே இருக்கான். எல்லாம் ஒரு வழியாக ஃபினிஷ் ஆயிடுச்சா? அந்த அண்ணனுக்கு இது எல்லாம் ஓவர்ல. இதெல்லாம் ஓவர். உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு, இந்த பாயாசம் இதே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து வந்துனே இருக்காங்க. நான் வந்து வேறு ட்ரெஸ் மாத்திர கோயிலுக்கு போகிறதுனால இப்போ அவங்க வந்து உடனே வீடியோ காட்டுறேன். என்னென்னலாம் சமைச்சிருக்காங்க காட்டுறேன். இன்னும் பூஜை போடல, அதனால் பூஜை போட்டதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். போயிட்டு எப்போ வரான் பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் காலையில் விட்டு போகிறான், நைட்டு வந்து அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் வந்தோடனே பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் பாத பூஜை பண்ணாங்க. தண்ணியை ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா பண்ணார். அப்பாவுக்கு அப்புறம் அண்ணாவோட ஒய்ஃப் பண்ணாங்க. அவங்களும் சேம் அதே தான் பண்ணாங்க. திரும்பவும் என்ன பண்ண சொன்னாங்க, நானும் பண்ணேன். அந்த பண்ணி முடிச்சுட்டு அண்ணாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் எல்லோருமே. வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வாழை இலை போட்டு அதில் சாப்பாடு, சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாமே அம்மா செஞ்சுருந்தாங்க. அது எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை போட்டோம். ஏன்னா மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜையை முடித்தோம். எங்கள் அண்ணனோட பொண்டாட்டி பார்த்துக்கோங்க. சாப்பிடுவாங்க. நீ போட்டுக்கோக்க. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கள் அண்ணெல்லாம் போயிட்டாங்க கோயிலுக்கு. நாங்கள் இப்போ தான் வீட்டை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வழி அனுப்பிட்டு பார்க்கலாம் போகலாமா? வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் 11:30 மணி ஆயிடுச்சு. அவங்க இன்னும் போகல கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து இன்னும் கிளம்பல. பஸ்ஸு இன்னும் கிளம்பல. சபரிமலைக்கு இன்னும் பஸ்ஸு கிளம்பல. நாங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றதுனால அங்கே வந்துட்டோம். அவங்க எங்கள் அண்ணன் வந்து இன்னுமே பஸ் ஏறலையா, வெயிட் பண்ணிட்டுருக்காங்களாம். அதனால் அவங்க ஏறினதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால வந்துட்டோம். இல்லாட்டி நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரல தான் நினச்சோம். பட் நாளைக்கு ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.